ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் வந்து ஜப்பான், ஜாவா அப்படிங்கிறாங்க. பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் வந்து ஜப்பான், ஜாவா. இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் வந்து எது அப்படிங்கிறாங்க. ஒரு மெய்யெழுத்து அதுக்கு அடுத்து அதே மெய்யெழுத்து வந்தது தான் நமக்கு வந்து உடல்நிலை மெய்மயக்கம் அப்படிம்பாங்க. இதில் அந்த ஊற்றார் இருக்க பாருங்க, இருங்கிறது மெய்யெழுத்து இருக்குது. அந்த ராவை பிரிக்கும் போது இரு கூட்டல் ஆ ரா அப்படின்னு வந்து வரும். ஸோ வந்து அடுத்தடுத்து வந்து ஒரே மெய்யெழுத்து வந்தது தான் அதை உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. அதனால தான் இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் வந்து எது அப்படின்னா வந்து உற்றார். காரணம் வந்து என்ன, இரு இருக்கு, அதுக்கு அடுத்தும் வந்து இரு தான் வரும். இரு கூட்டல் ஆ ரா அப்படின்னு வந்து வரும். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து உற்றார். அடுத்து ஒரு பொறுத்துக பட்டியல் 1, 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. 2 சீர்களால் ஆன அடி வந்து என்னென்னா குரலடி. இது 4 சீர்களால் ஆன அடி வந்து என்ன, அளவடி. ஒரு டைரக்ட் கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க. 4 சீர்களால் ஆன அடி வந்து என்ன, அளவடி. அப்படி இல்லைன்னா நேரடி அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. டைரெக்டாக கேட்டிருக்காங்க. 5 சீர்களால் ஆன அடி வந்து என்ன, நெடிலடி. இதே 5க்கும் அதிகமான கொண்ட சீரடி வந்து என்ன, களி நெடிலடி அப்படிவாங்க. 2 சீர்களால் ஆன அடி குரலடி, 4 சீர்களால் ஆன அடி அளவடி அல்லது நேரடி, 5 சீர்களால் ஆன அடி நெடிலடி, 5க்கும் அதிகமான கொண்ட சீரடி வந்து களி நெடிலடி. அடுத்த கேள்வி, அங்காப்பு என்பதன் பொருள் வந்து வாயை திறத்தல். அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். கார்குலாம் என்னும் சொல்லின் வேற்றுமை தொகை வந்து என்ன, 6ஆம் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னாவே வந்து முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து உருபு கிடையாது. இடைப்பட்ட வேற்றுமை உருபுகள் வந்து ஐ, ஆர், கு, இன், அது, கண் அப்படிம்பாங்க. முதல் வேற்றுமையை வந்து எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 2ஆம் வேற்றுமை வந்து செயபடு பொருள் வேற்றுமை அப்படிம்பாங்க. 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கார்குலாம் என்னும் சொல் எவ் வேற்றுமை தொகையை குறிக்கும் அப்படின்னா வந்து 6ஆம் வேற்றுமை தொகையை தான் குறிக்கும். அடுத்து பட்டியல் 1, 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. திணைமாலை 150 வந்துன்னா கனி மேதாவியார். 7ஆவதையும் கனி மேதாவியார் தான். திணைமாலை 150 வந்து கனி மேதாவியார். திரிகடுகம் வந்து நல்லாதனார். திணைமொழி 50 வந்து கண்ணன் ஜெயந்தனார் தான். திணைமொழி 50. புறப்பொருள் வெண்பா மாலை வந்து ஊவே சாமிநாத ஐயர் அப்படின்னு. ஸோ தமிழ் தாத்தான்னு குறிப்பிடுவோம்ல ஊவேசா, அவங்க தான் ஊவே சாமிநாத ஐயர். திணைமாலை 150 வந்து கனிமேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணன் ஜேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை ஊவே சாமிநாத ஐயர். உட கேட்டிருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்து 2 நூல்களை வந்து என்ன, 2 நூல்களின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து கனிமேதாவியார் தான் வருவாங்க. ஏன்னா 7ஆவதையும் வந்து கனிமேதாவியார் தான். திணைமாலை 150 வந்து கனிமேதாவியார் அவர்களுடைய தான். ஸோ 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்து 2 நூல்களை வந்து எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, கனிமேதாவியார். இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு வந்து என்னென்னா வினைமுற்று, அது குறிப்பு வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு இதில் வந்து எதிர்மறையாக அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கும். பி ஆப்ஷனா சியா அப்படிங்கிறதுல அதில் நமக்கு வந்து இல்லை அப்படிங்கிறனால அது வந்து குறிப்பு வினைமுற்று. ஏன்னா அது வந்து காலத்தை வந்து காட்டலை. ஸோ அதனால் இது வந்து ஒரு தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு வந்து குறிப்பிட முடியாது. வியங்கோல் வினைமுற்றுனா க, இயர், அல் இதெல்லாம் வந்து வெகுதியாக வரணும். அதுவும் இல்லாதனால இது வியங்கோல் வினைமுற்றுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ நமக்கு வந்து டவுட் வருது பியா டி சியாங்கிறத. ஏன்னா இல்லைங்கிறதுனால எதிர்மறையை நம்ம குறிப்பிட வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் பின்னாடி பாருங்கள் பெயரச்சம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எதிர்மறை பெயரச்சதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து ஒரு குறிப்பு வினைமுற்று. இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு வந்து குறிப்பு வினைமுற்று. மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் வந்து வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிறாங்க. மைட் இஸ் ரைட் அப்படின்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால். அடுத்து ஒரு பொறுத்துக குமரன், தென்னை இதெல்லாம் பொருட்பெயர். காடு, மலை இது வந்து இடப்பெயர். பூ, காய் அப்படின்னா வந்து சினைப்பெயர் வரும். திங்கள், வாரம்னா காலப்பெயர். இது ரொம்ப ஈஸியானது தான். குமரன், தென்னை பொருட்பெயர். காடு, மலை வந்து இடப்பெயர். பூ, காய் சினைப்பெயர். திங்கள், வாரம் வந்து காலப்பெயர். அடுத்து அகர வரிசைப்படி உள்ள சொற்களை சீர் செய்க அப்படிங்கிறாங்க. அதன்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நாடு, நுங்கு, நெய்தல், நொச்சி. அடுத்து ஒரு பொறுத்துக பிறமொழி சொல் அதுக்கு இணையான தமிழ் சொல் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஐதீகம் அப்படின்னா வந்து உலக வழக்கு. இருதயம் அப்படின்னா நெஞ்சகம். ஆஸ்தி அப்படின்னா சொத்து. உபசரித்தல் விருந்தோம்பல். ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. இருதயம் நெஞ்சகம். ஆஸ்தி சொத்து. உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல். பிறமொழி சொல் களவாத தொடரை எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். இது மட்டும்தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு ஏல வந்து சினிமா வருது, பியில் வந்து சமஸ்தானம் வருது, சியில் வந்து முக்கியஸ்தர்கள் வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிறமொழி சொற்கள். கரெக்டாக இருக்கிறது வந்து டி, வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம்.
அடுத்து இலக்கண குறிப்பு பட்டியல் 1 2. உரிச்சொற்றொடர் அப்படின்னா வந்து தடக்கை, சால, உருதவ, நனி, கூர்க்களி இது மாதிரி வரும். ஸோ வந்துன்னா அதில் தட வந்திருக்கு பார்த்தீங்களா. உரிச்சொற்றொடர் அப்படின்னா வந்து தடக்கை. வினைத்தொகை அப்படின்னா வந்து சூழ்கழல். அது இந்த முக்காலத்தையும் காட்டும், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், சூழ்களி. ஸோ அதுதான் வந்து கரெக்ட். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா கூவா அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சொல்லிசை அளபடைனா தழிய, ஈன்னு வந்தாவே நமக்கு வந்து சொல்லிசை அளபடை வரும். உரிச்சொத்தொடர்னா தடக்கை, வினைத்தொகை சூழ்கழல், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கூவா, சொல்லிசை அளபடை வந்து தழிய. ஜியுப்போ தொகுத்த நூலின் பெயர் வந்து தமிழ் செய்யுள் களம்பகம் அப்படின்னு. ஜியுப்போ தொகுத்த நூலின் பெயர் வந்து தமிழ் செய்யுள் களம்பகம். ஜியுப்போப் தான் வந்து அதிகமாக வந்து தமிழ் நூல்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் வந்து ராச தண்டனை அப்படின்னு. கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர், நாமக்கல் கவிஞர், இதே கடைசி அரசவை கவிஞர் அப்படின்னு வந்து கண்ணதாசன் அவர்களை தான் குறிப்பிடுவாங்க. கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து என்னென்னா முத்தையா. அவரோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வந்து எதுனா சேரமான் காதலி. அதுவும் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசன் அவருடைய நூல் வந்து சேரமான் காதலி. இங்கே நமக்கு என்ன கேள்வினா, கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் வந்து எது அப்படின்னா வந்து ராசதண்டனை. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் அப்படின்னா வந்து தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம், அதில் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று வந்து காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் அப்படின்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. யங் இந்தியாவும் அவர்களுடைய தான். ஆனால் வள்ளியம்மை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது எதில் அப்படின்னா வந்து தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம். இதே டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்தோன்னா நேரு அவர்களுடையது. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இந்த கூற்றுக்கு உரியவர் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா திருவிக்கா. தமிழ் தென்றல்னு குறிப்பிடுவாங்க திருவிக்காவை. அவரோட கூற்று தான் நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றார். அதுக்கப்புறம் தான் கேள்வி, அவர் வந்து இந்த உலகை விட்டு நின்ற நாள், மூச்சை விட்டு நின்ற நாள் எது அப்படின்னா 1953 செப்டம்பர் 17. இதே செப்டம்பர் 17 தான் வந்தேன்னா பெரியார் அவர்கள் வந்து பிறந்த தினம். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் இந்த கூற்றுக்கு உரியவர் வந்து திருவிக்கா. அவர் இந்த தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் எது அப்படின்னா அவரோட இறந்த ஆண்டை தான் கேட்குறாங்க. 1953 செப்டம்பர் 17. இதே செப்டம்பர் 17 தான் வந்து பெரியார் அவர்களுடைய பிறந்த தினம். அதை நோட் பண்ணிக்கோங்க. இதே செப்டம்பர் 15 வந்து அண்ணா அவர்களின் பிறந்த தினம் வரும். சட்டை என்ற சிறுகதையை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அப்படிங்க. சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என போற்றப்படும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து தேம்பாவணி. வீரமாமுனிவர் தான் இதன் ஆசிரியர். கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என போற்றப்படும் நூல் வந்து தேம்பாவணி. தேம்பாவணியின் ஆசிரியர் வந்துன்னா வீரமாமுனிவர். மருமக்கள் வழி மான்மியம் என்னும் நூலை எழுதியவர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கதர் பிறந்த கதை, மலரும் மாலையம், மருமக்கள் வழி மானியம், இது எல்லாமே வந்துன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடையது. இவர் வந்து 36 ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருப்பாங்க. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் தான் வந்து பிறந்திருப்பாங்க. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்துன்னா அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். இவர் வந்து என்னென்னா ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இயர் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. 1907. அவர் இறக்குற வரை அந்த இதில் வந்து நடத்தி வந்திருப்பாங்க. அவங்க இறந்த ஆண்டு வந்து 1914. ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதில் வந்து தொடங்கின ஆண்டு வந்து அடிக்கடி கேட்பாங்க. 1907. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து அயோத்திதாச பண்டிதர். இவரோட வார இதழ் தான் ஒரு பைசா தமிழன். பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை வந்து எது அப்படின்னா சுகுண விலாச சபை அப்படிங்கிறாங்க. பம்மல் சம்பந்தனார் நிறுவிய நாடக சபை வந்து சுகுண விலாச சபை. இவர் வந்து தமிழ் நாடகத்தின் தந்தை என போற்றப்படுபவரோட கேட்டிருக்காங்க. தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்தனார். இவர் நிறுவிய நாடக சபை எது அப்படின்னா சுகுண விலாச சபை. இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் வந்து ராஜகோபாலாச்சாரியார். ராஜாஜி அவர்கள் தான் வந்து இந்திய அரசியலில் வந்து சாணக்கியர் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. இவங்க 2 தடவை வந்து சிஎம்மாக வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க. 1937 to 39, 1952 to 54. இந்த 2 டைம் வந்து சிஎம்மாக வந்து பணியாற்றியிருப்பாங்க. இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் வந்து ராஜகோபாலாச்சாரியார். முதல்ல வந்து ஒரு பாரத ரத்னா விருது வந்துன்னா வாங்கினது யாருன்னா ராஜாஜி அவர்களுக்கு தான் வழங்கியிருப்பாங்க. 1954 தான் வந்து பாரத ரத்னா அவார்டு வந்து வழங்கியிருப்பாங்க மத்திய கவர்மெண்ட்டு ராஜாஜி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக.
பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா தான் தமிழ் தென்றல் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. அவர் தான் பூக்களில் சிறந்த பூ வந்து பருத்திப்பூ என கூறியவர். குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். இதே குயில் பாட்டு அந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பாரதியார் வருவாங்க. ஆனால் குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதோட ஒரு கொஸ்டினை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 100 கொஸ்டின்ஸில் வந்து 25 அப்படின்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.